கள்ளக்குறிச்சி அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நபரை ஊழியர்கள் அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேக மரணம் என பதியப்பட்ட வழக்கினை கொலை என மாற்றியதற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே உள்ள சித்தாமூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசேகர். குடிப்பழக்கத்திற்கு அடிமையான ராஜசேகருக்கும் அவரது மனைவி ராஜமாணிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜாமணியின் தம்பி ராஜசேகரை லோட்டஸ் பவுண்டேஷன் போதை மறுவாழ்வு மையத்தில் கடந்த 5ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அதன்படி கடந்த 7ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் ராஜசேகருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜசேகரனின் உடலில் காயங்கள் இருப்பதைக் கண்ட அவரது மனைவி கணவரின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக கூறி மணலூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து மறுவாழ்வு மையத்திற்கு சென்ற காவல்துறையினர் அதன் நிறுவனர் காமராஜ் உட்பட 6 நபர்களிடம் விசாரணை நடத்தினர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் நோயாளிகள் அடித்து துன்புறுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. காமராஜ் உட்பட 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் போதை மறுவாழ்வு மையத்திற்கு வருவாய்த்துறையினர் உதவியோடு சீல் வைத்தனர். புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்த ராஜசேகரன் உடல்கூறு ஆய்வின் இறுதி அறிக்கையில் ராஜசேகரன் உடல் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் காயம் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கணவரை இழந்து வாடும் ராஜாமணி குழந்தைகளின் கல்விக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். நாங்கள் போகும்போதெல்லாம் அவர் டெத் ஆகி 4 மணி நேரம் ஆகிட்டு இருக்குது. கை காலெலாம் முறைச்சி போய் அப்படியே கண்ணெல்லாம் விரைச்சி போயிருந்தார். அதுக்கப்புறமா நாங்கள் கேட்டதுக்கு ஒன்றும் சொல்ல அப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு இதை கருத்தில் கொண்டு தமிழ் அரசு என் பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு ஏதாவது சம்பாதிக்கிறத அவர் ஒரு ஆள் தான் வீட்டில், அவருக்கு ஏதாவது உதவி என் பசங்களுக்கு உதவி பண்ண சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். போதை மறுவாழ்வு மையங்கள் அங்கு வரும் நபர்களின் தேவையை புரிந்து கொண்டு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என கூறுகிறார் மருத்துவர் உதயகுமார். அதில் இருக்கின்ற நபர்கள் மிகவும் அன்புடன் அந்த போதைக்கு அடிமையானவர்களை தன்வசப்படுத்தி அவர்கள் கைடன்ஸ் கொடுக்கணும். அதற்கு அடுத்தாற்போல் என்ன செய்யணும் அப்படின்னா, சிறிது நாட்களுக்கு ஆனதற்கு அப்புறம் அவர்களுக்கு யோகா, மனநல பயிற்சி மற்றும் ஆக்குபேஷனல் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் என்ன திறமை இருக்கின்றதோ அந்த திறமையை பயன்படுத்தி அவர்களை தொழிலில் ஈடுபடுத்துவது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற போதை மறுவாழ்வு மையத்தில் தனது குடும்ப உறுப்பினர்களை சேர்க்கும் பொழுது மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே காவல்துறையினரின் வேண்டுகோளாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் பாலாஜி.